நிலா அவர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட ஆள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஐடியா இருந்தா கொடுங்களேன். பை த வே, இன்னைக்கு ஏன் இவ்வளோ அழகா சிரிக்கிறீங்க? வேற என்னடா யோசிக்கிறது? மானே, தேனே, யோ இந்த ஒரு நிமிஷத்துல வேற என்னடா கேட்குறது? மேபி சாப்பிட்டியா? ஹாய்மா, இன்னைக்கு கிளாஸ்லாம் எப்படி போச்சு? அம்மா என்ன சமைச்சாங்க? ஃபோன் எப்போ திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்க? அச்சே, இதெல்லாம் கேட்கக்கூடாது, கடுப்பாயிருவா. மை காட், ஆனால் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ண போகிறான். ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? என்ன சாப்பிட்டீங்க? வேலைக்கெல்லாம் மட்டுவா போறீங்களா? என்னடாச்சும் கதைங்க, அம்மா நித்திரையால எழும்ப போறா. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். உன் குரல் வேற கேட்டேனா? சத்தியமா உன் குரல் ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான். கேதீண்ட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஒன்றுமே பதில் சொல்லல. சரி, பரவாயில்ல. வீட்டுல அம்மா அப்பா எப்படி? எத்தனை நாளைக்கு? எனக்கு ஏதோ சிறையில வாழ்ற மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஐயோ சைலேஷ், அம்மா எழும்பிட்டான்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு இதே டைம் ஃபோன் அடிக்கிறேன். ஹலோ பாய். ஹலோ பாய். தினமும் அந்த ஒரு நிமிடம் பேச மீதி நேரம் முழுதும் காதல் சிறையில் கைதியா காத்திருக்கிறேன். உன் குரல் கேட்கும் அந்த நொடிதான் எனக்கு சுதந்திரம். நீ அமைதியாக சென்ற பின் திரும்ப தனிமை என்னை சிறையிடுத. மீண்டும் நாளை உன் குரல் கேட்கும் வரை இந்த இதயம் அமைதியாக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும். இன்னொரு 1439 நிமிஷம்.